ப்ரெஸ் மீட் மெம்பர்ஸ் அண்ட் எங்களுக்காக வந்த எல்லாருக்கும் என்னோட வணக்கம். இந்த சான்ஸ் கொடுத்த ராமச்சந்திரன் சார் அண்ட் மகேந்திரன் சாருக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு வந்து ஆடிஷன் அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. எங்கள் டீமில் ராம்குமார்னு ஒரு அண்ணா இருந்தார். அவர் என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த மாதிரி ஒரு ஆடிஷன் இருக்குமா, நீங்கள் போய் ஃபஸ்ட்டு நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே பேசினோடனே நான் செலக்ட் ஆகனா இல்லையான்னு தெரியல, பட் அந்த அண்ணா சொல்லிட்டாங்க, என்னை நம்பி ஒரு ரோலுக்கு வந்து ஒரு ஆடிஷனுக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி போனேன். நான் நம்பவே இல்லை, பட் இவங்க என் மேலே நம்பிக்கை வச்சு கான்ஸ்டபிள் ரோல் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ 2 பேர்த்துக்குமே ரொம்ப நன்றி. அதே மாதிரி எனக்கு என்ன ரெஃபர் பண்ண ராம்குமார் அண்ணா நக்கலைட்ஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி அவங்களால வர முடியல. ஸோ ராம்குமார் அண்ணாவுக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு 4 இயர்ஸாக வந்து நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன். நான் ஒரு யூடியூப் ஆர்டிஸ்ட். எனக்கான ஒரு ரோல் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையான ஒரு ரோல் வந்து எப்படா வரும் அப்படிங்கிற ஒரு டிப்ரெஷனில் இருந்தேனே அப்படி சொல்லலாம். நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு மிராக்கிள் நடக்கும் அப்படின்னா அது எனக்கு அந்த டைமில் நடந்தது. நான் ஜஸ்ட்டு போய் ஓகே நம்ம போய் ஜஸ்ட்டு அட்டன் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் பண்ணேன். பட் இவங்க என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த ரோல் கொடுத்தாங்க. அதை தாண்டி எனக்கு வந்து நம்ம ஒன்று நினச்சோம் அப்படின்னா இந்த யூனிவர்ஸே சேர்ந்து ஒன்று ஒரு மிராக்கிள் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி என்னோடய ரோல் இருந்தாலும் சரி. ஏன்னா நான் எல்லாமே அந்த 4 இயர்ஸில் வந்து நான் முக்கால்வாசி ஒரு 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 காமெடியான ரோல் தான் நான் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து சீரியஸான ரோல். நான் மோஸ்ட்லி சொல்ல போனால் நான் இந்த மாதிரி ரோல் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பெரிய மிராக்கிளாக இருந்தது. நான் இந்த மாதிரி ரோல் பண்ணுவேனா அப்படிங்கிற ஒரு ட்ரீம் மட்டும்தான் இருந்தது. பட் இது வந்து நினைவாக்க இவங்க 2 பேர்த்துக்குமே ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இந்த படத்தோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் பட்டணம்னு ஒரு ஊரில் எடுக்கப்பட்டுச்சு. அந்த ஊர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுற்றி இருக்கிற பிளேஸில் தான் எடுத்தோம். பட் என்ன சொல்கிறது, சில ஷூட்லாம் எடுக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது கொடுத்தா தான் வந்து அங்கே காரியம் நடக்கும் அப்படின்னே இருக்கும். பட் அங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா சாரோட ஊர் தான். எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. அன்எக்ஸ்பெக்டடாக நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட எதுவே பார்க்கல, பட் அவங்களாம் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இந்த படம் வந்து 18 நாள் தான் எடுத்து முடித்தாங்க. ஸோ அதுவே எங்களுக்கு வந்து ரொம்ப எல்லாருமே ஹெல்ப் பண்ணனால அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு 2 மாதம் அந்த மாதிரி எடுத்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி எனக்கும் சினி ஃபீல்டுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு நியூ ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். நான் ரொம்ப பொறுமையாக தான் பண்ணேன். ஒரு பக்கம் மகேந்திரன் சார் வந்து எனக்கு ட்ரெயின் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த கேரக்டர் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ட்ரெயின் பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு பக்கம் ராமச்சந்திரன் சார் வந்து ப்ரீ பிளான்டாக போயிட்டு இருந்தாங்க. சேம் சினிமோட்டோகிராஃபர் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி நான் சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். அங்கெல்லாம் வந்து நான் ஒரு டேக் எடுத்தாலே வந்து ஒரு 1-2 டேக் எடுத்தாலே வந்து முகம் சுளிப்பாங்க. பட் சார் அருண்மொழி சோழன் சார் வந்து ரொம்ப ஜாலியான கேரக்டர். எனக்கு அதுலேயே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. ஓகே நம்ம டக்குன்னு முடிக்கலாம், எதுவுமே யாரும் நினைக்க போகிறதில்ல, என்னோடய கான்ஃபிடென்ட்டு நான் இதில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. சேம் அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா கேரக்டருமே வந்து எனக்கு ஒரு காம்படிட்டிவாக இருந்தது. அண்ணா வந்து பாயே கிடையாது. நான் இப்போ வரைக்கும் அவரை வந்து பாய் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கேன். ஸோ ஓகே நான் இப்போ கான்ஸ்டபிள் அப்படின்னா நான் எப்படி அந்த ரோலை வந்து நம்ம நம்ப வைக்கிறது அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எனக்கு வந்தது. தென் அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் தேங்க் பண்ண விரும்பிக்கிறேன். எனக்கு வந்து இந்த ஷூட்டில் வந்து எனக்கு ஒரு நைட்டு 2 மணி 3 மணி அப்படின்னு முடியும் அப்படின்னா என்னால் வீட்டுக்கு அப்போ போக முடியாது. அப்போ வந்து ஒரு 20-25 கிலோமீட்டர்ஸ் தாண்டி தான் என்னோடய வீடு இருக்கும். அப்போ வந்து அந்த டைமில் எனக்கு ஒரு அண்ணா வெயிட் பண்ணி எனக்காக கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் தங்க வச்சு, அப்புறம் அடுத்த நாள் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வச்சு லஞ்சும் கொடுத்து, அப்புறம் ஈவினிங்கும் அவங்களே வந்து என்னை ஷூட்டுக்கு வந்து ட்ராப் பண்ணாங்க. ஸோ அந்த அண்ணாக்கு ரொம்ப நன்றி. அவங்க வந்து நக்கலைட்ஸில் சண்முகம் ஆக்டராக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்டு டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸ், இங்கே வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. படத்தை கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் பாருங்கள். இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஆல். நான் இந்த படத்துக்கு ஃபஸ்ட் ஆடிஷன் வந்தப்போ வைத்தீஸ்வரி கேரக்டருக்கு தான் ஆடிஷன் வந்திருந்தேன். ஆனால் எனக்கு 2 டேஸ் கழித்து மறுபடியும் மகேந்திரன் நான் ஃபோன் பண்ணி, இல்லைம்மா உனக்கு நாங்கள் வேறு கேரக்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், நீ அது பண்ணு, உனக்கு அதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, என்ன கேரக்டர்னாலும் நம்ம வந்ததை நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு நான் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ராமண்ணாக்கும் மகேந்திரன் அண்ணாக்கும் இந்த பாதையை காமிச்ச எங்கள் மாமாவுக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாம் படம் எப்படி இருக்குன்னு பார்த்து நல்லபடியாக எழுதணும், படம் நல்லா ஓடணும். நன்றி.
பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் சினிமா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல இந்த கதை உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த இயக்குனர் திரு ராம் கந்தசாமி அவர்களுக்கு என்னோட பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்துக்கு உதவியாக இருந்த கோ டைரக்டர் மிஸ்டர் மகேந்திரன் சார் அவர்களுக்கும் என்னோட பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அப்புறம் என்னை இந்த படத்துக்கு அறிமுகப்படுத்திய வேல் மாணிக்கம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். 18 நாளில் படத்தை ஆரம்பித்து எங்கேயுமே ஒரு குழப்பம் இல்லாமல், தடை இல்லாமல், அழகாக நேர்த்தியாக குழந்தைகளையும் ஆடையும் வச்சு கதையை அழகாக சொல்லியிருக்கிற, அது மட்டும் இல்லை சர்வதேச திரைப்பட விழாவுக்கு கொண்டு போய் சேர்ந்திருக்க இயக்குனர் திரு ராம் கந்தசாமி அவர்களுக்கு நான் பாராட்டுறேன். ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம், அதை அவர் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படம் கண்டிப்பாக கொண்டாடப்பட வேண்டிய படம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசியல் சாயமோ ஒரு குறிப்பிட்ட ஜாதியை பற்றி பேசாமல், ஒரு குழந்தைகளும் அந்த ஆட்டுக்கும் இடையே இருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு கருத்துள்ள அற்புதமான படமாக இது அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த உலகத்தையே இயக்கிற சக்தி அன்பு தான், அன்பே சிவம். அந்த அன்பை மையமாக வச்சு இந்த படத்தை கொண்டு போயிருக்கிறாரு டைரக்டர். அது மட்டும் இல்லை, சின்ன படங்கள்லாம் இப்போ கண்டிப்பாக நம்ம தமிழ் சினிமாவில் கொண்டாடப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்கும், அது தவறு செய்யும், அது வளரும், அதை நம்ம எப்படி அரவணைச்சு அதை நம்ம கொஞ்சி கொண்டாடுறோமோ, அந்த மாதிரி சின்ன படங்களை நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ கொண்டாட வேண்டிய டைம். அதுதான் அடுத்து நம்மளை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதனால் மக்களோட ஆதரவு கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குறேன். ரொம்ப நன்றி வாய்ப்பு கொடுத்ததுக்கு. புஜ்ஜி அட் அனுப்பட்டி இந்த திரைப்படத்தின் பத்திரிகை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் வருங்கால சூப்பர் ஸ்டார், லேடி சூப்பர் ஸ்டார் அவங்களுக்கும் வணக்கம். குழந்தை நட்சத்திரங்கள். ஸோ இந்த புஜ்ஜி அட் அனுப்பட்டி ஒரு இதோட எக்ஸ்பீரியன்ஸே ஒரு புதுவிதமாக இருந்தது எங்களுக்கு. ஸோ முதல்ல சார் எனக்கு ட்ரெயினர் சார் வேல்மாணிக்கம் சாரோட ட்ரெயினர் படத்தில் நான் பாடல் எழுதிட்டு இருந்தேன். அப்போ அவர் சார் ராமச்சந்திரன் சார் எனக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணார். இந்த மாதிரி ஒரு பாடல் எழுதணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ கார்த்திக் ராஜா சார் மியூசிக் தான், அவரோட மியூசிக்கில் நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண படம் ட்ரெயினர். ஸோ அப்படி ஒர்க் பண்ண போகும்போது ஃபஸ்ட்டு கம்போசிங் இளையராஜா சார் வீட்டில் நடந்தது. ஸோ அது ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்தது. ஸோ கம்போசிங்லாம் முடிச்செல்லாம் பண்ணதுக்கப்புறம் திடீர்னு எங்கள் மதருக்கு உடல்நிலை சரியில்லாதனால நான் கோவை போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா சாருடைய சிச்சுவேஷன் ரெக்கார்டிங் போகணும், எல்லாம் பண்ணணுன்றதுனால, ஷூட் பண்ணணுன்றதுக்காக சீக்கிரமாக அந்த சாங் வேலைகளெல்லாம் வந்தது. ஸோ ஹாஸ்பிட்டல்லே உட்காந்து எழுதக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. ஸோ அந்த மாதிரி அங்கேருந்து எழுதி கொடுத்துட்டு அப்புறம் சென்னை வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் கார்த்திக் ராஜா சார் திடீர்னு கால் பண்ணார். உடனே நீங்கள் ஸ்டுடியோவுக்கு வாங்க அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே, ரெக்கார்டிங் வைக்க போகிறாங்க போல் இருக்கு, இப்போது எப்படியும் ரெக்கார்டிங் போய் இருக்கணும், லிரிக்ஸ் கரெக்ஷன் இருக்கும் அப்படின்றதுக்காக நான் கோடம்பாக்கம் ராஜா சார் ஸ்டுடியோவுக்கு போனேன். ஸோ போனதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் அப்படின்னு, என்ன நீங்களே இந்த பாட்டை பாடிடுங்க அப்படின்னாரு. எனக்கு அப்படியே ஒரு ஷாக்காக இருந்தது. ஏன்னா ஆக்சுவலி முறையாக இசையை கற்றுக்கிட்டு ஒரு ட்ராக் எல்லாமே பாடிட்டு இருந்த ஒரு ஆள் தான். ஸோ அதனால் சாருக்கு நான் சும்மா பாடி காட்டும் போதே அவரோட வாய்ஸை பார்த்துட்டு இந்த பாட்டு கரெக்டாக இருக்கும் பாடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொங்கல் சாங் ஒன்று சொன்னார். ஸோ அந்த சாங் ரொம்ப எனக்கே ஒரு, ஏன்னா முதல் முறையாக பாட போகிறேன், அதுவும் கார்த்திக் ராஜா சார் ஒரு மியூசிக்கில் பாடுறேன், அதுவும் இல்லாமல் இளையராஜா சார் ஸ்டுடியோவில் அதை பாடுறேன்னும் போது ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி இருந்தது. ஸோ அது இந்த படத்தில் நடந்த ஒரு மேஜிக். ஸோ அதுக்கும் நான் ராமச்சந்திரன் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் படத்தில் நான் பாடலாசிரியர் தான் ஒரு 200 பாடல்கள் எழுதியிருக்கேன். எல்லாம் தாண்டி முதல் முறையாக பாடியிருக்கேன் இந்த படத்தில். ஸோ சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மேலும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த கதை, இந்த ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குழந்தைகள் ஃபுல்லாக குழந்தைகள் சூழல், ஆட்டுக்குட்டி, இந்த சூழல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கோயம்புத்தூர்லேயே இருந்ததுனால, கோயம்புத்தூர், ஊட்டி இந்த மாதிரி வசித்து எங்களுடைய பூர்வீகம் அப்படி இருந்ததுனால எனக்கு அது தெரியும். ஸோ பசங்க ஆட்டுக்குட்டி கூட விளையாடுறது இதெல்லாம் ஒரு அற்புதமான விஷயம். அதை சமீப காலமாக நம்ம எந்த திரைப்படத்துலையும் அந்த மாதிரி ஒரு காட்சிகளை நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்காது. முதல் முறையாக குழந்தைகளோட குடும்பங்களோட தேட்டருக்கு
இந்த மாதிரி ஒரு சூழல்கள் எல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து புஜ்ஜி அட் அணுப்பட்டின்ற ஒரு படம் நமக்கு கொடுத்துருக்கு. கண்டிப்பாக வந்து இந்த விஷயங்கள் இந்த குழந்தைகளுக்கு உண்டான ஒரு ஒரு களம் இருக்குன்றத வந்து கண்டிப்பாக பத்திரிகை ஊடக நண்பர்களை நீங்கள் வந்து இதை எழுதி இதை மக்களை தேட்டருக்கு கொண்டு வரணும். அவங்க பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க குழந்தைகள் வந்து இப்போ செல்ஃபோன்லேயே இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி இப்போ இந்த மாதிரி விளையாடக்கூடிய ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு படமாக கூட இது இருக்கும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான படமாக நான் கருதுகிறேன். ஸோ இந்த மாதிரி படத்துக்கு நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். மேலும் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு தந்த கார்த்திக் ராஜா சார், அவரை பற்றி பேசி ஆகணும். கம்போசிங்லேயே சரி, டக்குன்னு டியூன் போட்டுகிட்டே இருக்காரு. இவ்வளோ நான் அப்படியே வியந்து போயிட்டேன், இப்படி ஒரு டேலண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சார் வந்து இன்றைக்கி ஃபங்க்ஷன் வரல, இருந்தாலும் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மேலும் இந்த படக்குழு அனைவருக்கும் இங்கே இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மக்கள் வந்து எல்லாருமே இந்த படத்தை தியேட்டருக்கு வந்து பார்த்து குழந்தைகளோட வந்து பார்த்து, ஏன்னா சரியான டைமில் ரிலீஸ் ஆகிருக்கு, மே 31. ஸோ எல்லோரும் குழந்தைகளோட வந்து பார்த்து இந்த 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 ஒரு கதைக்களத்தை இருக்கிற அந்த சூழலை வந்து அனுபவித்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. பாடல்களோட நீங்க அழகா ஒரு உணர்வை பதிவு பண்ணியிருக்கீங்க. எப்படி ஷூட்டிங் ஸ்பாட் இருந்துச்சு, எப்படி நடிச்சிங்க? ஃபர்ஸ்ட் பிரணீதாட்ட கொடுங்க மைக், அவங்கள்ட்ட இருந்து கேட்கலாம். எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. அப்புறம் நான் சூஸ் பண்ண டேரக்டர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் மகேந்திரன் அங்கிள், சாய் அண்ணா, சந்திரன் அங்கிள் எனக்கு டயலாக்கெல்லாம் சொல்லி தந்தாங்க, அதனால ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் கேமராமேன்ஸ் அருள்மொழி சோழன் அங்கிள், சிவா அங்கிள், அவங்கெல்லாம் நான் அழகாக பண்ணதெல்லாம் திருப்பியும் போட்டு எனக்கு காட்டினாங்க, அதனால ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நீங்கள் தான் படத்தை நல்லா பார்க்கணும், பார்த்துட்டு நல்லா எழுதணும் உங்களை பற்றிலாம். சொல்லுங்கள். கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. சரி, அந்த ஆடு வந்து ஷூட்டிங் எப்போ ஓடுச்சா இல்லை உங்களால பிடிக்க முடிஞ்சுதா? அந்த ஆடோட நீங்க எப்படி நடிச்சீங்க அதை சொல்லுங்க. ரொம்ப குட்டியா இருந்துச்சு ஆடு, கம்ஃபர்டபுளா இருந்ததா? எப்படி? கம்ஃபர்டபுளா இருந்தது, தூக்க முடிஞ்சது. சரி, விஜய் கார்த்தி நீங்க சொல்லுங்க. என்ன படிக்கிறீங்க? 2 பேரும் ஒரே ஊர்லேருந்து வந்திருக்கீங்க. ஐ திங்க் இந்த படம் வந்து குடும்ப படம் தான். இயக்குனரோட சொந்தக்காரங்க நடிச்சிருக்காங்க, அந்த ஊரை நடிச்சிருக்காங்க. புஜ்ஜி அட் அணுப்பட்டியில் சுற்றி இருக்கிற எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. ஒரு பெரிய வெற்றி ஆகணும். நிறைய விருதுகள் வேற வாங்கியிருக்கு இந்த படம். ஸோ விஜய் நீங்கள் சொல்லுங்கள். அது உண்மைதான். நான் இந்த படத்தில் நடிப்பேன் எனக்கு முதல்ல சுத்தமாக தெரியாது. ஆக்சுவலி இந்த கூப்பிட்டாங்கிறதுக்காக வந்தேன். என் தம்பியை நடிக்கலான்னு பார்க்குறப்ப என்னதான் வேணும்னு ஒரு திடீர்னு முடிவெடுத்து கூப்பிட்டாரு. நான் கொஞ்ச நாள் இவர் வீட்டுக்கு போயிட்டு வந்ததில் அவர் என்னை பார்த்து எனக்கு பிடிச்சிருச்சுன்னு கூப்பிட்டாரு. எனக்கு ஃபஸ்ட் டைம் கேமரா முன்னாடி நிற்கிறேன், எனக்கு எதுவுமே பண்ண தெரில. அப்புறம் கேமராமேன் இவர் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசி என்னென்ன பண்ணணும், எந்தெந்த நேரத்தில் எது பண்ணணும்னு எல்லாமே சொன்னார். அதுக்கப்புறம் அந்த ஆடு நல்லா தான் கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. ஆனால் அது துள்ளி ஓட ஆரம்பிச்சிருச்சு. சின்ன ஆடை விட பெரிய ஆடு பயங்கர விளையாட்டு காமிச்சிட்டு இருந்துச்சு எங்களுக்கு. அது கூட பண்ணுறப்ப எங்களுக்கு ஜாலியாக தான் இருந்துச்சு. அப்புறம் கூடவே எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு. நான் கரெக்டாக சீன்ஸ் தப்பு பண்ணாலும் அதை கரெக்ஷன் பண்ணி இது பண்ணிங்கன்னா உனக்கு கரெக்டாக இருக்கும், இந்த சீன் உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு சீன் மாற்றியும் பண்ணாங்க. எனக்காக எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணாங்க. அதனால் எனக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. 2 படத்தில் நடித்த மாதிரியே பேசுகிறீப்பா. ஓகே, தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்கள் நடிக்கணும், நல்லா படிக்கணும், 2 முக்கியம். ஓகே, தேங்க்யூ. ஊடகம் மற்றும் பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து எனக்கு ஒரு 3வது திரைப்படம். எனக்கு வந்து இந்த படத்துடைய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா, அந்த வேல்மாணிக்கம் சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து ட்ரைனர் சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தோடைய ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் மற்றும் ஷாம் சார். அந்த படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவருடைய நண்பர் வந்து ராம் கந்தசாமி, அவர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம் ஒன்று பண்ண போகிறாங்க, நீங்கள் போயிட்டு அதை கூட வந்து சப்போர்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆமாம், சரி நானும் போயிட்டு சரி அவர்கிட்ட ஸ்கிரிப்ட் கேட்டோம். ஸ்கிரிப்ட் சொன்னாங்க, ஆனால் நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இருந்தது. ஆனால் இது எத்தனை நாளில் சார் நம்ம முடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு கேட்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா 18 நாளில் 20 நாளுக்குள்ளே நம்ம முடிச்சு ஆகணும் அப்படின்ட்டாங்க. சரி அப்படின்னு பார்க்கும்போது நான் சார்கிட்ட கேட்டேன், சார் எனக்கு இன்னொரு கேமரா ஒன்று எனக்கு கூடுதலாக ஒரு கேமரா கொடுங்க சார் எனக்கு, ஏன்னா ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நான் சேம் டைமில் வந்து நான் சைமல்டேனியஸில் வந்து நான் ஷூட் பண்ணி கொடுத்துறேன் சார் உங்களுக்கு சொல்லிட்டு சொன்னேன். அதையும் ஒரு பட்ஜெட் பொருட்படுத்தாமல் எனக்கு எல்லாமே கூட வந்து அழகாக சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து புது ஆர்டிஸ்ட்டு. இவங்க ஒரு பக்காவாக ப்ரீ பிளானாக வந்து பண்ணி அவர் டைரக்டர் வந்து ஸ்பாட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த பசங்க எல்லாருக்கிட்ட வந்து சொல்லி அவங்கள வந்து பக்காவாக நடிக்க வச்சு அங்கே ஸ்பாட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேக்ஸ் வந்து அதிகமாக வாங்கவே இல்லை. எல்லாமே மேக்ஸிமம் வந்து சிங்கிள் டேக்ஸ்லேயே வந்து பசங்க எல்லாமே பண்ணி முடித்து இந்த படத்தை வந்து ஒரு சீக்கிரமாக வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. சரி, ஓகே. வந்து இப்போ படத்தில் பணியாற்றியவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு நன்றி சொல்லிட்டு பாய். அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு இந்த கதையை எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னா, அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய ஒரு தம்பி வந்து நீங்கள் எவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி மாதிரி கேட்டிருந்தாரு. நான் வந்து ஒரு மினிமம் 2 கோடி ஆகும் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு 50 லட்சம்னா நானே ஏதோ பண்ணிடுவேன்னா அப்படின்னு சொல்ல, அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது தான் வந்து ஒரு நாள் வீட்டில் என்ன கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது என் மனைவி சொன்னாங்க, இந்த மாதிரி நான் சின்ன வயசில் அவங்க ஒரு இன்சிடெண்ட்டாக சொன்னாங்க. நான் வந்து குழந்தையா இருக்கும்போது ஆடு வளர்த்திட்டு இருந்தோம். பட் நம்ம ஆடு வந்து யாருமே இதை நாயை செல்லமாக வளர்த்துவோம், பூனையை செல்லமாக வளர்த்துவோம். பட் ஆடை வந்து யாரும் செல்லமாக வளர்த்த மாட்டாங்க. குறிப்பிட்ட வயசாச்சுன்னா பிரியாணி தான் அது. ஸோ அதனால் அவங்க அப்படி விற்றுட்டாங்க. நான் வந்து அதை தேடி போயிட்டு இருந்தேன். என்னை தேடி எங்கள் அப்பா அம்மாலாம் ஒரு நாள் ஃபுல்லாக அலைஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. இது நல்லா லைனாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே டெவலப் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு என் பொண்ணுக்கிட்ட இந்த சின்ன வயசில் என்கிட்ட கதை கேட்பான். இப்போ கேட்குறது இல்லை. அப்போ சொல்லிட்டு இருக்கும் பொழுது அவன் அந்த ஒரு பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த ஆடு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒன்று கேள்வி கேட்டா, நீ கொஞ்சம் கேள்வி தங்கம், அதுக்கப்புறம் ஆடு கிடைச்சிருமா அது தெரிஞ்சிருமில்ல அப்படின்னா, ஆடு கிடைச்சதுன்னா அடுத்த கதை சொல்லி, இல்லைன்னா கதை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னோம். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, நம்ம இது ஒரு கமர்ஷியலாக ட்ரீட் பண்ணாமல் ஒரு குழந்தைகளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த படத்தை நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படித்தான் இந்த கதை வந்து உருவாச்சு. அப்புறம் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்னா, அந்த பிரணதி சிவசங்கரன் அந்த குட்டி பொண்ணு, அது நான் ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் நாங்கள் வேற ஒரு பொண்ணை தான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம். ஷூட்டிங் ஒரு வாரம் முன்னாடி அந்த பொண்ணால் திடீர்னு வர முடியல அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. அப்புறம் எனக்கு வந்து பயங்கர டென்ஷன். நைட்டு 8 மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி போகிறேன். வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் ஒய்ஃப் கிட்ட, முதல்ல இந்த மாதிரி கேன்சல் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு. நான் மெட்ராஸ்லேருந்து யாராவது கேஸ்டிங் ஏதாவது கிடைக்குமா அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். அப்புறம் அவங்க வந்து அவங்க சர்க்கிளில் தெரிஞ்ச வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் யார் வீட்டில் இந்த மாதிரி பொண்ணு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா பக்கம் கேட்டுக்கிட்டே இருக்கோம். எல்லோரும் சில பேர் ஓகேங்கிறாங்க, சில பேர் வேண்டாங்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் கடைசியில் வந்து அவன் எனக்கு வந்து தம்பி தான் அவங்க அப்பா. அப்புறம் இந்த மாதிரி கேட்டதையுமே நீங்கள் தாங்கண்ணே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்போ வேணாலும் வாங்க. அப்போ நைட்டு மணி 11:30. அப்புறம் வந்து சரி இப்போவே போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு போய் 12 மணிக்கு ஆடிஷன் பண்ணான் தூக்கத்துலையே. மாதிரி வந்து பெரியப்பான்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்கிட்டான். அவளுக்கே தெரியாது அவள் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அடுத்த நாள் வந்து அது செலக்ட். அதே மாதிரி கார்த்திக் ஃபஸ்ட்டு அவன் தம்பி தான் கூப்பிட்டு வந்தாங்க அப்பா அம்மா. அவனும் எனக்கு சொந்தக்காரன் தான். தம்பி அவங்க வந்து அவங்க இவனோட தம்பி தான் நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. எனக்கு வந்து அவன் தம்பியில் இவன் தான் வேணும்னு சொல்லி அதில் அது மாதிரி அவன் சும்மா கூட வந்து அவனை செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நல்லா நடிச்சிருக்காங்க 2 பேருமே. அடுத்தது அடுத்து சொன்னால் என்னோட கோ டைரக்டர், அவர் நேர்ந்த நாள் நண்பர் கூட. அவர் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப தூணாக நின்னார். என் மனைவி கதையும் காசும் கொடுத்தாங்க, அவங்க தான். அவர் அதே மாதிரி இந்த சைடு டெக்னிக்கலாக சரி, நம்மளுடைய ஃபஸ்ட்டு படம், அதுவும் ஆஸ் அ ப்ரொடியூசர் இது ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கேஸ்டிங் ஃபுல்லாக அவரே பார்த்துக்கிட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணார் அவர். அடுத்தது டிஓபி அருண்மொழிச்சோழன். அருண்மொழிச்சோழன் பற்றி என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப ஸ்பீடாக தான் ஒர்க் பண்ணுவார். மொத்தமாக 18 நாள் தான் ஷூட்டே பண்ணணும். அதுக்குள்ளேயே அவர் சொல்லப்போனால் அவரோட ஸ்பீடுக்கு எங்களால் ஆர்டிஸ்ட் எல்லாம் கோஆர்டினேட் பண்ண முடியல. எல்லாருமே புதுசு அப்படிங்கும் பொழுது அப்புறம் அதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ எங்களுக்கு இந்த இது ட்ராமாவில் செட் பண்ணுற டைமை வந்து அவர் வந்து அந்த ஸ்பீடாக எடுத்து கொடுத்தாரு எங்களுக்கு. சில ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த இன்டர்வல் பிளாக் ஷார்ட்ஸ் எல்லாம் நான் வேறு மாதிரி ஒரு கம்போசிங்கில் வச்சுருந்தேன். அப்போ அவர் சொன்ன மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் நல்லாவே இருந்தது சில ஷார்ட்ஸில். அதனால் அவர் பண்ண இதில் போயிட்டோம். அந்த மாதிரி நிறைய ஒரு சின்ன ட்ரிக்கியான ஷார்ட்ஸ் எல்லாம் சொன்னால் அது எடுக்க முடியாது சார் அப்படின்னாரு. எனக்கு வேணுங்கன்னு காட்டிக்கு சரின்னு சொல்லி அவர் நிறையா அந்த மாதிரி நிறையா எடுத்து கொடுத்தாரு. என்ன அவர்கிட்ட ஒரு டைரக்டராக எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், பட் ப்ரொடியூசரை பிடிக்காது அவரை. என்னென்னா பேக்கப் அப்படின்னு சொன்னதுமே வந்து ஜி அந்த பேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அதனால் நெக்ஸ்ட்டு எடிட்டர் வந்து டைரக்டர் தவிர யாருக்குமே பிடிக்கும். எடிட்டர் வந்து மோஸ்ட்லி யாருக்குமே பிடிக்காத ஆர்டிஸ்ட் யாருக்கு, ஏன்னா அவர் எல்லாத்தையும் கட் பண்ணி வெளியில் போட்டுருவார். அதனால் நாங்கள் நடித்தோம் எங்களது வரல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நானும் அதே மாதிரி சொல்லும் பொழுது
சில ஷார்ட்ஸ் எல்லாம் அவர் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருப்போம். இவர் வந்து சார் அதில் ஒன்றுமே இல்லை சார் அப்படிம்பாரு. அப்புறம் ஒரு கட்டத்தில் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, எனக்கு இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வேணும், இந்த சீனில் இதுதான் கண்டென்ட்டு, இதை நீங்கள் எப்படியோ கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி, சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வேலையை கொஞ்சம் சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கமல்குமார், அவர் இந்த படத்தில் ஹீரோவே இல்லைனாலும் இம்பார்ட்டன்ட் ரோல் அதுதான். அப்போ வந்து நான் சொன்னேன், இந்த மாதிரி இந்த குழந்தைங்க தான் மெயினாக நான் இது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஜி அது எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, நீங்கள் சொல்கிறீங்க இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படிங்கும் பொழுது நான் ஏன் அதை வந்து விடணும், குழந்தை படம் வந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அது மாதிரி அந்த ப்ரெஸ்டீஜ் எல்லாம் இல்லாமல் ரொம்ப சப்போர்ட் பண்ணி நடிச்சு கொடுத்தாரு. அதே மாதிரி வைத்தீஸ்வரி மேடம், அவங்க வந்து நான் ஃபஸ்ட்டு 4 நாள் ஷூட் போய் 5ஆவது நாள் தான் ஹீரோயின் கமிட் பண்ணுற மாதிரி சீன் எடுக்கிறோம். ஆனால் அந்த 4ஆவது நாள் சாயந்தரம் வரைக்கும் யார் அதில் நடிக்க போகிறாங்கன்னு எனக்கே தெரியாது. அது வரைக்கும் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கிறோம். திடீர்னு அப்போ தான் வந்து ஒரு ஃப்ரெண்டு சொன்னார், அப்போ வந்தாங்க, சரி ஸ்பாட்டுக்கு வந்தாங்க, பார்த்து சரி நல்லா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஷூட்டிங் வந்துட்டாங்க. ஸோ இது எல்லாமே இந்த படத்தில் வந்து இப்படி கொஞ்சம் பட்ஜெட் அப்படிங்கிறனால எல்லாமே இப்படி பண்ணியிருந்தேன். எல்லாம் ஆனால் டக்குன்னு அந்த டைமுக்கு எல்லாமே அமைஞ்சது, ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு. அடுத்தது கார்த்திக்ராஜ் சார், அது ஒரு இன்ட்ரெஸ்டிங். என்னுடைய நண்பரும் ட்ரெயினர் படத்தோட இயக்குனர் மிஸ்டர் வேல்மாணிக்கம், நாங்கள் 2 பேர் ரூம்மேட்ஸு. அப்போது நான் அந்த படம் முடிச்சுட்டு மியூசிக் யார் போகல, ஏன்னா நானும் புதுசு, எல்லா டெக்னீஷியனுமே புதுசாக இருக்காங்க, நம்ம படத்துக்கு யாராவது ஒருத்தர் ப்ரொமோஷனுக்காக நல்லா இருக்கணும், கொஞ்சம் நல்லா மியூசிக் வேணும், உணர்வுபூர்வமாக இருக்குன்னு சொல்லி யோசிக்கும் பொழுது அப்போ அவரோட படத்துக்கு கார்த்திக்ராஜா சார் வந்து மியூசிக் போயிட்டுருக்கு. அப்புறம் இவர் வந்து கேட்டார், சார் நம்ம கேட்டு பார்க்கலாமா அவர்கிட்ட, சார் அவர் பட்ஜெட்டுக்கு நம்மளாம் தாங்காது அப்படின்னு சொன்னேன். இல்லை சார் கேட்டு பார்க்குறோம், நான் உங்களுக்கு பண்ணி வாங்க போகலான்ட்டு அப்புறம் போனோம். அப்புறம் கார்த்திக்ராஜா சார் வந்து பார்த்துட்டு, இது மாதிரி என் நண்பர் சார் ரொம்ப சிரமப்பட்டு எடுத்திருக்காரு ஒரு சின்ன படம் அப்படின்னு. அப்புறம் ஃபஸ்ட்டு என்கிட்ட அவர் சரி லைன் சொல்லுங்கள் அப்படின்னாரு. லைன் சொன்னதையும் நான் சொன்னதையுமே என் மகன் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால அதே கேள்வி தான் அவரும் கேட்டார். கடைசியில் ஆடு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி சொன்னார். இல்லை சார் கிடச்சிரும் சார் அப்படின்னா. அப்படியா ஓகே, அப்படின்னா எனக்கு ஃபுட்டேஜ் கொடுத்துட்டு போங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் ஒரு 2 days 3 days வந்து அவர்கிட்ட ஃபோனே வரல. எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனு. அப்போ நான் கேட்டேன் மாணிக்கம், சரி நம்ம வேறு ஏதாவது பார்க்கலாமா அப்படின்னு. இல்லை சார் என் படத்து வேலையை நான் இப்போ போக வேண்டியது இருக்குது, நீங்களும் கூட வாங்க, நேரில் பார்த்தா எதாவது சொல்லுவார் அப்படின்னு. அப்புறம் போகிறப்ப அவர் கொஞ்சம் அவசரமாக கிளம்பிக்கிட்டு இருந்தார். கிளம்பிட்டு இருக்கும் பொழுது இவர் படத்தோட இதெல்லாம் முடிச்சுட்டு கேட்டார். அப்புறம் என்ன கேட்கும் பொழுது, சார் அந்த புஜ்ஜியாட்ட அனுப்பட்டி அந்த படத்தோட இது சார் அப்படின்னு. அதை நான் பண்ணித்தரேன், ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நான் சார் பேமெண்ட்டு விடுங்க, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் மெதுவாக, முதல் படம் எனக்கு ரொம்ப அனுபவபூர்வமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிது, அதனால் பேமெண்ட்டெல்லாம் அது பிரச்சனை இல்லை, நான் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்றேன், இவங்களுக்கு மட்டும் டெக்னீஷியன்ஸ் மட்டும் ஏதாவது நீங்கள் பார்த்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த டைமில் எனக்கிட்ட பணம் இல்லை, பட் அது வந்து பெரிய சப்போர்ட் இருந்தது ராஜேஷ் சார் பண்ணது எனக்கு. அப்புறம் இங்கே வந்து சவுண்ட் இன்ஜினியர், அவர் சரி வர முடியல, அவர்னால ராம்கின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் தான் எல்லாம் பண்ணணும். அவர் பார்த்தீங்கன்னா கார்த்திகராஜ் சார் இன்னொன்று எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணார். அவர் ட்ராக் எல்லாம் போட்டு கொடுத்துட்டு, இதை வந்து நீங்கள் ஃபிக்ஸாக வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது, உங்களுக்கு எப்போ எப்படி மாற்றணுமோ மாற்றி கொடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அந்த இதெல்லாம் அவர் ஃப்ரீடம் கொடுத்ததில் வந்து எனக்கு ராம்கி சாரும் கோடேட் சார் எல்லாம் 2-3 பேர் சேர்ந்து தான் உட்காந்து நிறைய மியூசிக் மாற்றி எங்களுக்கு வேணும் மாதிரி எடுத்துட்டோம். அதில் அவர் சுதந்திரம் கொடுத்தா, அதில் ராம்கி ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அவரு அங்கே மேடையில் வர முடியல அவருக்குனால. அடுத்தது கார்த்திக் சார், அவர் இதே மாதிரி தான் வேல்மாணிக்கு மூலமாக தான் அவர் நண்பராக மாறினார். அவரும் இதே மாதிரி சார் இது பட்ஜெட்டு படம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அவர் புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே நான் எழுதி கொடுக்குறேங்க அப்படின்னு ஒரு சாங் எழுதி கொடுத்துட்டாரு. இன்னொரு சாங் எழுதுகிறப்போ அவர் வீட்டில் அவங்க அம்மா இல்லை சார், அம்மா ஹாஸ்பிட்டலைஸ்டு, எனக்கு வந்து இங்கே டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டுருங்க. ஒரு 2-3 தடவை அடித்தா அப்புறம் சரி அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு விட்டுட்டேன். பட் அந்த கஷ்டத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டார், என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல்லே உட்காந்து எனக்கு சாங்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துட்டாரு. அந்த விதத்தில் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் கார்த்தி மேனேஜர், அவர் இங்கே இருக்கார். அவர் அதே மாதிரி தான், அவர் ஸ்பாட்டுக்கெலாம் வரவே இல்லை, ஆனால் சென்னையிலேருந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாரு. அந்த விதத்தில் ரொம்ப தேங்க்யூ சார். அடுத்தது 9V ஸ்டுடியோ மிஸ்டர் ரமேஷ் அண்டு முருகன். இந்த படத்தை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போகும்பொழுது இவங்க தான், சார் படம் நல்லா இருக்குது, ஆனால் வந்து இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டுக்கு இதாக இருக்கும் சார், எந்த ஆர்டிஸ்ட்டுமே இல்லாமல் கொண்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டாங்க. இவ்வளோ நல்ல படத்தை வந்து ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் போட்டுருந்தேன்னு நம்மளுக்கு வந்து ஒரு வேல்யூபுல்லாக இருந்திருக்கும், எல்லாருமே புதுசாக இருக்காங்க சார்னா. அப்புறம் அவர் யோசிச்சுட்டு சரி சார் நம்ம வந்து ஒன்று பண்ணுவோம், இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ நல்லா பண்ணணுமோ அவ்வளோ பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ இவ்வளோ தூரம் வந்ததுக்கு நல்லா ரீச் ஆகிருக்கு படம்.
அதுக்கு மெயின் காரணம் இன்னொருத்தர் பிஆர்ஓ சக்தி சரவணன். தேங்க்யூ சார். ஓகே, ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ். கடைசியாக வந்து நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு இடத்துல செதுக்கி சிற்பத்தை கொண்டு வந்து உயிரை நிறுத்திட்ட முன்னாடி அதுக்கு உயிர் கொடுக்க வேண்டியது ஊடக நண்பர்களாகி உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச். நன்றி சார். அடுத்து நாம் பேச